வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. நாம பிளஸ் டூ சிபிஎஸ்இ பிசிக்ஸ்ல ஆல்டர்னேட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். So this is the topic that we are going to discuss today, that is AC, alternate current. First, what do you mean by alternate current? Okay, so we are having two types of current. One is direct current and another one is alternate current. Okay, fine. Now, what is direct current? Direct current is a current which will not change its direction. Okay, so the meaning is no change in polarity. So what do you mean by polarity? Current oda value plus na full plus la irukum, current oda value minus na minus la irukum. Okay, but what is alternate current? So alternate current will change its polarity. So changes its polarity. Polarity na vera onnum kediyadhu, plus or minus avlovada. Okay, so plus la irundhu minus ku, minus la irundhu plus ku pogum. So namakku ipo example venumna, we want example for direct current. So this is the current going to vary with time. This is the current and this is the time. நம்மளோட current இங்க பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா ஃபுல்லா பாசிட்டிவ்ல இருக்கும். ஆர் நம்மளோட current நெகட்டிவ்ல இருந்தா ஃபுல்லா எதுல இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். So this is the along y axis we are having current, along x axis we are having time. இப்போ நம்மளோட current நெகட்டிவ்ல இருந்தா அது ஃபுல்லா எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். Okay, fine. இப்போ another kind of direct current எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா, so this is the along y axis we are having current, along x axis we are having time. Now this is our current. அப்ப இந்த மாதிரி போனா அது வேரி ஆகுது, அதனால இது டிசி கரண்ட்னு சொல்லுவோம். பட் அதை பார்க்க கூடாது. இப்ப பாருங்க, இங்க கரண்ட் எங்க இருக்கு? ஆரிஜினுக்கு மேல. கரண்ட் எதுல எடுக்கிறோம்? ஒய் ஆக்சிஸ். அப்ப இதுக்கு மேல வந்துச்சுன்னா இந்த இதுக்கு மேல எது இருந்தாலும் கரண்ட் என்னது? பிளஸ் தான். அப்ப கரண்ட் பிளஸ்ல இருக்கு. இங்க கீழே இருக்கு, அப்போ கரண்ட் மைனஸ். அப்ப இங்க பாருங்க, இங்க எங்க இருக்குது? கரண்ட் வேரி ஆகுது. திஸ் இஸ் வேரியேஷன் இன் கரண்ட், பட் கரண்ட் ஃபுல்லாவே எங்க தான் இருக்குது? பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ கரண்ட் ஃபுல்லா பிளஸ்லயோ ஃபுல்லா மைனஸ்லயோ இருந்தா அது என்னது? அது டைரக்ட் கரண்ட். அது கான்ஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன பண்ணலாம்? மைனஸ்குள்ளே வேரி ஆகலாம், பிளஸ்லயே வேரி ஆகலாம். அது என்னது கிடையாது? ஆல்டர்னேட் கரண்ட் கிடையாது. அப்போ த்ரூ அவுட் தி டைம் ஜீரோல ஆரம்பிச்சு இது வரைக்கும் கரண்ட் ஃபுல்லா மைனஸ்லயே இருக்கு, கரண்ட் ஃபுல்லா பிளஸ்லயே இருக்குது, கரண்ட் ஃபுல்லா பிளஸ்லயே இருக்குது. இது என்னது? வேரியேஷன் இன் கரண்ட், பட் கரண்ட் எதுல தான் இருக்கு? பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படி கரண்ட் எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ்ல மட்டுமே இருந்தது அப்படின்னா we will call it as the direct current. ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொலாரிட்டினா இந்த சைன் தான். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்டர்னேட் கரண்ட்? ஆல்டர்னேட் கரண்ட்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும்? இட் வில் சேஞ்ச் இட்ஸ் polarity with time. ஸோ அப்போ along y axis we are having current, along x axis we are having time. Then இங்க நம்மளோட கரண்ட் எப்படி இருக்க போகுது? கரண்ட் பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கும், மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கும், பிளஸ்ல இருந்து மைனஸ், மைனஸ்ல இருந்து பிளஸ் வேரி ஆகுதா? கொஞ்ச நேரம் பிளஸ்ல இருக்கு, அப்புறம் மைனஸ்க்கு வருது, அப்புறம் பிளஸ்க்கு போகுது, அப்புறம் மைனஸ்க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கரண்ட் பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னது? அது ஆல்டர்னேட் கரண்ட். ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்டர்னேட் கரண்ட் கேன் பி இன் எனி ஃபார்ம். இது எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கரண்ட், திஸ் இஸ் தி டைம். ஸோ நம்மளோட கரண்ட் இந்த மாதிரி இருக்கணும். ரெகுலரா பீரியாடிக்கலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
ஆல்டர்னேட் கரண்ட்னா என்ன, அதோட பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுதா, கொஞ்ச நேரம் பிளஸ் கொஞ்ச நேரம் மைனஸ், கொஞ்ச நேரம் பிளஸ் கொஞ்ச நேரம் மைனஸ், அது ரெகுலரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேரி ஆச்சுன்னா அது என்னது, அது ஆல்டர்னேட் கரண்ட். ஓகே, ஸோ கிராஃப் பார்த்த உடனே கரண்ட்ல ஏதாவது வேரியேஷன் இருந்தாலே ஆல்டர்னேட் கரண்ட்னு டிசைட் பண்ணிடாதீங்க. அதோட சைன் மாறுதான்னு பாருங்க, கரண்ட் பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு வருதா அல்லது மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுதான்னு பாருங்க. அப்படி போனாதான் அது ஆல்டர்னேட் கரண்ட், அதர்வைஸ் இட் இஸ் அ டைரக்ட் கரண்ட் ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆல்டர்னேட் கரண்ட். ஓகே ஃபைன். ஸோ ஆல்டர்னேட் கரண்ட் என்ன ஷேப்லனாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் அஸ் நம்ம என்ன ஷேப்ல எடுக்கிறோம், ஃபார் +2 we are taking alternate current in the form of sinusoidal wave. Okay, sinusoidal wave na it can be either sine wave or cos wave. அப்ப இது என்னது, இது cos. ஏன்னா 0ல ஆரம்பிக்கும் போது என்னது பிளஸ்ல இருந்து இருக்கு, cos 0 என்னது 1. ஸோ இது வந்து cos. அப்போ சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் நம்மளோட ஆல்டர்னேட் கரண்ட. ஸோ ஆல்டர்னேட் கரண்ட் ஏன்னா நமக்கு புக்ல எல்லாமே சைன்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஃபார்முலானாலும் இருக்கலாம், பட் we are following the book. So our current is varying like this. இந்த மாதிரி போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ பிளஸ் மைனஸ் வேரி ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த சைனசாய்டல் வேவ்ல கரண்ட் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜாவும் இருக்கலாம். ஸோ எய்தர் யுவர் கரண்ட் ஆர் வோல்டேஜ் is varying with time, then we will call it as the alternate current. Okay, so இது டைம், இது கரண்டாவும் இருக்கலாம் ஆர் வோல்டேஜாவும் இருக்கலாம். ஸோ கரண்டோ வோல்டேஜோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பிளஸ் மைனஸ் வேரி ஆகுது அப்படின்னா we will call it as alternate current. அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ இது நம்மளோட ஆல்டர்னேட் கரண்ட். இப்போ இந்த கரண்ட் வேரி ஆகுத நாம எப்படி எடுக்கலாம், ஆர் வோல்டேஜ், இது வோல்டேஜ் அப்படின்னா இதை எப்படி நாம யூனிட்ல மென்ஷன் பண்றது. ஓகே, ஏன்னா என்னோட கரண்ட் என்ன ஆகுது, எவ்ரி டைம் வேரி ஆகுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல கரண்டோட வேல்யூ என்ன, if you are taking current, கரண்டோட வேல்யூ இங்க என்னது, இங்க வந்து 0. இங்க எவ்வளவு இருக்குது, கரண்ட் வந்து மேக்ஸிமம். அகைன் இங்க என்ன ஆகுது, இங்க கரண்ட் வந்து 0. இங்க என்ன ஆகுது, கரண்ட் வந்து மேக்ஸிமம். இங்க என்ன இருக்குது, அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் என்னோட கரண்ட் என்ன ஆகுது, வேரி ஆகிட்டே இருக்குது. என்னோட கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி வேரி ஆகிற கரண்ட எப்படி ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, so we are going to represent this current, alternate current. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, சைன் ஃபார்ம்ல இருக்குது. So we are going to write this time varying current in terms of sine wave. என்ன இது என்னது, இது sine wave. அப்ப இத நாம சைன்ல தான் எழுதணும். ஓகே, so I am going to write okay fine. So this is the alternate current. பாருங்க, as we know alternate current is represented by this one. இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ போன இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கரண்ட் வந்து வேரி ஆகுது 0 to maximum. இந்த this is current. Let us take this one as the current and this is your time. Now இந்த இடத்துல what is your current, உன்னோட கரண்ட் வந்து 0. so இங்க கரண்ட் is 0. at this point current is 0. அப்ப என்ன ஆகுது, கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது கரண்ட் என்ன ஆயிரும், மேக்ஸிமம் ஆயிரும். அப்போ இந்த கரண்ட் தான் என்னோட மேக்ஸிமம் கரண்ட். மேக்ஸிமம் கரண்ட் இஸ் டினோட்டட் as IM or I0. ஓகே, IM ஒரு சில புக்ல IM சொல்லுவாங்க, ஒரு சில புக்ல I0 சொல்லுவாங்க. தட் இஸ் மேக்ஸிமம் கரண்ட். அகைன் இங்க வரும்போது என்ன ஆயிருது, கரண்ட் வந்து 0 ஆயிரும். அகைன் இங்க வரும்போது என்ன ஆகுது, கரண்ட் வந்து மேக்ஸிமம். பட் இப்ப இதோட வேல்யூ என்னது, -I0 or -IM. okay, and then again it is 0. this is one cycle. அப்புறம் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சைன் வேவ். ஸோ இது கரண்ட் 0வா இருக்குது, இங்க மேக்ஸிமம், அகைன் 0, அகைன் மேக்ஸிமம், அகைன் 0, and then it will keep on go. So this is variation of current. Now if you want to mention the time, இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இது முடியுது, இதுதான் ஒன் சைக்கிள் சொல்றோம்னா இந்த இடத்துல டைம் என்னது, கேபிட்டல் T. வாட் இஸ் கேபிட்டல் T? இட் இஸ் த டைம் taken to complete one cycle. So here we are calling it as T. So இது என்னது, இங்க இருந்து இங்க ஆரம்பிக்கும் போது உங்களோட டைம் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டைம் என்னது 0.
இங்க வரும்போது டைம் என்ன ஆயிருது டைம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி வாட் இஸ் கேபிட்டல் டி கேபிட்டல் டி இஸ் த டைம் பீரியட் பீரியட்னு சிம்பிளா சொல்லுவாங்க ஆர் டைம் பீரியட் அப்போ இது 0 இது டி கேபிட்டல் டி அப்படின்னா இந்த இடத்துல டைமோட வேல்யூ என்னவா இருக்கும் கேபிட்டல் டி பை 2 இது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்க்கு ஆகிற டைம் டி அப்படின்னா இது என்னது ஹாஃப் தி சைக்கிள் அதுக்கு ஆகிற டைம் என்னது டி பை 2 ஓகே ஃபைன் இப்போ இந்த ஐஎம் ஆர் ஐ நாட்ங்கிறது என்னது தட் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் அந்த மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா see this is for our understanding we are calling it as a maximum current so I naught or IM we are calling it as maximum current this is for our understanding but technically they are called as peak current ரெண்டுமே ஒண்ணுதான் peak current na that is the maximum one peak okay so that is the maximum one so I naught and IM hereafter we will call it as the peak current that is the maximum current அப்ப இதோட வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும் இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கும் that is the only difference but otherwise magnitude wise they are same okay so this is a basic introduction about the terms that we are going to use in this unit peak current னு சொல்லுவோம் time period னு சொல்லுவோம் half the time period னு சொல்லுவோம் okay fine so this is the representation அப்போ இந்த மாதிரி எனக்கு என்னோட கரண்ட் வேரி ஆகுது அப்படின்னா இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் my current is represented by that is the current which is going to vary with time is written as I naught sin omega t I naught sin omega t because this is the sin so what is I naught what is I of t I of t is the current that is going to vary with time நம்மளோட கரண்ட் இங்க என்னது கிடையாது கான்ஸ்டன்ட் கிடையாது ஆரம்பத்துல 0 அப்புறம் என்ன ஆகுது மேக்ஸிமம் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது 0 வருது அப்புறம் மேக்ஸிமம் அப்புறம் 0 சோ உன்னோட கரண்ட் வேணும்னா டைம் சொன்னாதான் கரண்டோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் ஆமாவா இல்லையா சோ இங்க 0 ஆயிரும் இங்க வேற வேல்யூ இங்க வேற வேல்யூ அப்போ what is this is the value of current that is going to vary with time so the value of current as a function of time is given by I naught what is I naught that is the peak current maximum current into sin omega t so I naught என்னது maximum current that is constant for a given current ஒரு current கொடுத்துட்டாங்க I naught என்னது constant omega என்னது angular velocity t is the time okay this is angular velocity this is the time so there I naught is peak current and omega is the angular velocity omega is angular velocity okay yes that's it fine okay now the issue is the current is going to vary like this I want to have a constant value so that I can use the value of current in the formula for example if you are going to use Ohm's law what is Ohm's law Ohm's law states that V is equal to I into R. So if I want to use this formula, then my current should be a constant. But here my current is not a constant. இது என்ன ஆகுது இது வேரி ஆகிட்டே இருக்குது ஓகே ஸோ அப்போ ஏதாவது ஒரு குவான்டிட்டி வேரி ஆகுது அப்படின்னா அந்த வேரியபிள் குவான்டிட்டில இருந்து ஒரு கான்ஸ்டன்டான குவான்டிட்டி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆவரேஜ் எடுப்போம் ஸோ சிமிலர்லி we are going to do the average calculation for this time varying current so என்னோட கரண்ட் வேரி ஆகிட்டே இருக்குது ஐ வாண்ட் டு ஹேவ் அ கான்ஸ்டன்ட் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா தான் ஐ கேன் யூஸ் இட் இன் தி ஃபார்முலா ஸோ அப்போ என்ன பண்றேன் இதை நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போறேன் ஓகே ஸோ let us go for average calculation and one more thing whatever we have discussed we can use it for voltage also so இங்க கரண்ட்க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் வோல்டேஜ் போடலாம் அப்ப Vm or V naught என்னது peak voltage or maximum voltage okay and அதோட ஃபார்முலாவை என்னன்னு எழுதுவோம் so இது வோல்டேஜ் இது கரண்ட் அப்படினா வோல்டேஜ்க்குள்ள ஃபார்முலா என்னவா இருக்கும் V of t is equal to V naught sin omega t okay because both is applicable so either you can take it as a current or voltage எது வேணாலும் நாம எடுத்துக்கலாம் now average value calculate பண்ண போறோம் we will do the calculation for current and then we can use the same formula for voltage also இப்போ this is our
current that is varying with time, and this is time axis, and this is our current, and we are taking only one cycle, and where the time period, as we know, inga 0, inga t by 2, inga capital T, இது என்னது, இது மேக்ஸிமம் கரண்ட் பி கரண்ட். அதே மாதிரி இது என்னது, இதுவும் மேக்ஸிமம் கரண்ட் தான், தட் இஸ் மைனஸ் ஐ நாட். ஓகே, ஒரு சில புக்கில் ஐஎம் போட்டிருக்காங்க, ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ இதோட இந்த கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் வேல்யூ வேணும். இஃப் எனிதிங் இஸ் கோயிங் டு வேரி வித் time, then the formula to calculate the average is given by, that is I of t average is given by I of t dt divided by integration divided by dt. So is the formula. If any quantity that is going to vary with time, then this is the formula to find out the average. Okay, இங்க நான் என்ன பண்ண போறேன், I am going to consider the entire cycle. அப்போ average for full cycle. Okay, so I of t average for full cycle. அப்போ full cycle என்னோட டைம் பீரியட் எங்க இருந்து எங்க வேரி ஆகும், my time period is going to vary from 0 to t, இங்க இருந்து இங்க வரைக்கும். அப்போ நம்மளோட டைம் பீரியட் எங்க இருந்து 0ல இருந்து t க்கு வேரி ஆகும். அப்போ நம்மளோட லிமிட் என்ன ஆகும், 0 to t மாறும், அவ்வளவுதான். ஓகே, சோ அப்போ as we know the formula I of t average for full cycle. டாபிக் என்ன, full cycle. அப்போ இங்க என்ன ஆகும், limit varies from 0 to t I of t dt divided by 0 to t dt. ஓகே, இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும், டீயா மாறிடும். ஸோ மேலே உள்ளதை மட்டும் இன்டகிரேட் பண்ணுவோம். பாருங்க, I of t dt is nothing but, that is 0 to t, is I of t dt என்னது, I naught sin omega t into dt integration limit varies from 0 to t. இப்போ இதுல I naught is constant, so take it out. sin omega t differentiate பண்ணா என்ன ஆகும், minus cos omega t by omega, limit varies from 0 to t. Okay, so அப்ப இது என்ன மாறுது, minus I naught divided by omega. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், cos omega t minus cos என்ன t க்கு பதிலா அப்பர் லிமிட் t கேபிட்டல் T, லோவர் லிமிட் என்னது 0, அப்போ 0 ஆயிடும். ஓகே, so now minus I naught divided by omega cos omega. Omega is the angular velocity that is given by 2 pi by t. இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா, ஒமேகாவுக்குள்ள ஃபார்முலா 2 pi by t, or simply this is 2 pi f, or அந்த f க்கு பதிலா ஒரு சில இடத்துல என்ன போடுவாங்க, mu போடுவாங்க, அவ்வளவுதான். சோ நான் என்ன பண்ண போறேன், ஒமேகாவுக்கு பதிலா 2 pi by t போட போறேன். அப்ப இங்க பாருங்க, cos 2 pi by t into t minus cos 0, dt கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்னது, cos 2 pi. cos 2 pi ஓட வேல்யூ என்ன, cos 0 2 pi ஒன்று தான், ஆமாவா இல்லையா? சோ அப்ப நமக்கு என்ன ஆகுது, minus I naught by omega within bracket 1 minus 1, இது 0 ஆயிரும். so whole term is 0. அப்போ நம்மளோட ஃபார்முலால இது 0 ஆச்சுன்னா whole term என்ன ஆயிரும், 0 ஆயிரும். so the average value for sinusoidal AC function, இதோட full cycle ஓட எடுத்தோம் அப்படின்னா the average value for full cycle என்ன ஆயிருது, 0 ஆயிருது. This is very simple. So we are doing this calculation to do it in a mathematical way, or simple logic apply பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இதோட வேல்யூ எல்லாமே என்ன இருக்கு, பிளஸ்ல இருக்கு. பட் இதோட வேல்யூ எல்லாமே எதுல இருக்குது, மைனஸ்ல இருக்கு. இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஆமாவா இல்லையா? ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அப்போ இது நமக்கு பிளஸ்னா இது மைனஸ், இது பிளஸ்னா இது மைனஸ், இது பிளஸ்னா இது மைனஸ், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஆட் பண்ணும்போது 0னா ஆவரேஜ் வேல்யூ என்னது, 0 தான்.
ஸோ அப்போ இந்த இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஓவர் அ ஃபுல் சைக்கிள் என்னது 0. ஓகே, பட் ஐ வாண்ட் டு ஹேவ் சம் வேல்யூ. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண முடியும். பட் ஃபுல் சைக்கிளை நான் கன்சிடர் பண்ணோம்னா என்னோட ஆவரேஜ் வேல்யூ என்ன ஆகுது, 0 ஆயிடுது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது, ஃபுல் சைக்கிள் எனக்கு வேணாம், இதுவும் ஐடென்டிட்டி ஈக்குவலா தான் இருக்குது. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இதோட ஹாஃப் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதோட ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதோட ஆவரேஜ் என்னது, சேம் தான். என்ன டிஃபரன்ஸ், இது பிளஸ்ல இருக்க போது இது மைனஸ்ல இருக்க போது, அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்தாதான் எனக்கு ஆவரேஜ் என்ன ஆயிருது, 0 ஆயிருது. அதனால நான் என்ன பண்ண போறேன், ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ண போறேன். So now I am going to consider only up to this point. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் என்னது t/2. அப்ப என்னோட லிமிட் எங்க இருந்து எங்க வேரி ஆகும், 0 to t/2. அதே ஃபார்முலா தான் நாம இப்போ பண்ண போறோம். ஓகே ஃபைன். சோ அடுத்து என்னது, I average for half cycle. So formula என்ன, I of t dt divided by integration limit varies from 0 to our limit varies from 0 to t/2, 0 to t/2. So இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், t/2 மாறிடும், t/2 மாறிடும். ஓகே, ஸோ அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், t/2. ஏன்னா dt டிஃபரன்ஷியேட் பண்ணா t லிமிட் போட்டோம் அப்படின்னா t/2 மாறிடும். ஓகே இருக்கு. இப்போ இதோட வேல்யூ நாம கால்குலேட் பண்ண போறோம். I of t dt limit varies from 0 to t/2 is I of t என்னது, I0 sin omega t dt limits vary from 0 to t/2. So again if we do the integration, I0 என்ன ஆயிரும், constant that will come out, and இதை differentiate பண்ணா என்ன ஆகும், integrate பண்ணா cos omega t by omega, limit varies from 0 to t/2. Clear? Fine. And then omega is constant, so we can take it out. So minus will come out, minus I0 by omega, உள்ள என்ன இருக்குது, cos omega t limits vary from 0 to t/2. So இங்க பாருங்க, minus I0 by omega cos omega, omega என்னன்னு எழுதிக்கலாம், 2 pi by t. So 2 pi by t, that is omega, into t க்கு பதிலா t/2. So t/2 minus lower limit substitute பண்ணா என்ன ஆகும், cos 0. We are simply substituting the value. omega க்கு பதிலா 2 pi by t, t க்கு பதிலா upper limit, lower limit 0 போடும்போது மொத்தமா 0 ஆயிடும். ஓகே 2 pi by, so இங்க வேணும் அப்படின்னா you can write cos omega என்னது 2 pi by t into 0, cos omega t. இப்போ இது என்ன ஆகுது பாருங்க, minus I0 by omega, இது என்ன ஆகும், t கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், 2 will get cancelled, so cos pi. So within bracket what we are having, cos pi minus இங்க என்ன ஆயிரும், மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 0. ஸோ அப்போ பாருங்க இதோட வேல்யூ என்ன வருது, minus I0 by omega within bracket, இது என்ன ஆகும், cos pi ஓட வேல்யூ என்னது -1, minus cos 0 ஓட வேல்யூ என்னது 1. அப்போ என்ன ஆகுது, minus I0 by omega into -2. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, 2 I0 by omega. இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் I of t dt varying from 0 to t/2 ஓட வேல்யூ என்னது 2 I0 by omega. ஸோ அதை மேலே சப்ஸ்டிட் பண்ண போறோம், அவ்வளோ. I of t dt இதோட வேல்யூ என்னது 2 I0 by omega. So what we are having is 2 I0 by omega. இப்போ நமக்கு ஒமேகாவுக்குள்ள வேல்யூ தெரியும்ல, what is omega?
எஸ் 2 I நாட் பை ஒமேகா என்னது 2 பை பை டி அது மேலே போய் ஒமேகாவோட வேல்யூ 2 பை பை டி இன்டூ டி பை 2 இதுவும் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆயிரும் நம்மளோட ஆன்சர் என்னது 2 I நாட் பை 5 ஓகே தட்ஸ் இட் ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நமக்கு தெரியணுமா அவசியமே கிடையாது ஓகே நமக்கு சிலபஸ்லையும் கிடையாது போர்டு எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க பட் இது எப்படி கால்குலேட் பண்றோங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் ஸோ அப்போ நான் ரிசல்ட் எழுதுறேன் தட் இஸ் என் ஆஃப் ஸோ இஃப் யுவர் கரண்ட் இஸ் கரண்ட் ஆர் வோல்டேஜ் இஃப் யுவர் கரண்ட் இஸ் I நாட் sin omega t then full cycle average என்ன ஆயிருது 0 ஆயிருது half cycle average என்ன ஆகுது 2 times I நாட் by 5 where I நாட் is the maximum voltage or maximum peak current or peak current then similarly we can write it for voltage also so voltage la full cycle V average for full cycle என்ன ஆயிரும் 0 ஆயிரும் similarly V average for half cycle என்ன ஆகும் 2 times V naught by 5 அவ்வளவுதான் what is V naught is the maximum voltage or peak voltage okay so this is the average value in terms of full and half cycle next என்ன அப்படினு பார்த்தா அப்படினா full cycle ல பார்த்தா அப்படினா எனக்கு average என்ன ஆயிருது 0 ஆயிருது half cycle ல பார்த்தோம்னா என்னோட average என்ன ஆகுது நான் 0 வருது but half cycle ல நான் average எடுத்தா அப்படினா I am getting information about the half cycle only புரியுதா full cycle கன்சிடர் பண்ணோம்னா ஆவரேஜ் 0 ஆயிருது half cycle மட்டும் எடுத்தோம்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது பட் half cycle எடுத்தோம்னா இதோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு வரும் இது எனக்கு வராது even though both are same ஒன்னு தான் எனக்கு இருக்கு இன்னொன்னு எனக்கு வராது ஓகே சோ அப்போ இது எல்லாமே எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூல என்ன இருக்கணும் full cycle இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றது ஓகே என்ன பண்ணலாம் தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன் இது ஏன் 0 ஆகுது full cycle கன்சிடர் பண்ணும்போது இது பிளஸ் இது மைனஸ் அதனால ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருது 0 ஆயிருது அப்ப இதை எப்படி நாம ஓவர் கம் பண்ணலாம் ஓகே சோ அதுக்கு தான் அடுத்த டாபிக் அது என்னது RMS வேல்யூ வாட் இஸ் RMS பாருங்க இது நம்மளோட கரண்ட் ஆர் வோல்டேஜ் இது நம்மளோட டைம் ஆக்சிஸ் as we know alternate currentனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் நாம இதோட ஒரு சைக்கிள் மட்டும் எடுக்கணும் இது பிளஸ் இது மைனஸ் அதனால ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருது 0 ஆயிருது இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த கரண்ட ஸ்கொயர் பண்ண போறேன் கரண்ட ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் பிளஸ் ஸ்கொயர் ஆகி இங்க வந்துடும் இது ஸ்கொயர் ஆகி மேல வந்துடும் இது I அப்படின்னா அது அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க இது என்னது I ஸ்கொயர் ஆஃப் t இங்க என்ன இருக்கும் டைம் தான் இருக்கும் அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன ஆகுது இந்த பிளஸ் எனக்கு பிளஸ்ல இருக்கும் ஓகே இது என்னது இந்த டேர்மை நான் ஸ்கொயர் பண்ண இப்படி இருந்தது ஸ்கொயர் பண்ணா இங்க இருந்தது அடுத்த டேர்ம் எனக்கு இங்க என்ன இருக்கும் I எங்க இருக்கு வாட் இஸ் திஸ் இஸ் I ஆஃப் t இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆயிரும் மேல வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் இதுவும் எனக்கு பிளஸ்ல வந்துடும் இப்போ ரெண்டுமே எனக்கு எதுல வந்துருச்சு பிளஸ்ல வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து மீன் பார்த்துட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து ஸோ அதனால இதுக்கு பேர் என்னது ரூட் மீன் ஸ்கொயர் ரூட் மீன் ஸ்கொயர் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும் அப்புறம் மீன் என்னது ஆவரேஜ் அப்புறம் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எடுத்துட்டோம் அப்படின்னா we will get so we will call this one as the RMS value we will call this one as the RMS value this is very very important இதுல இருந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு 1 மார்க் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க RMS value ஓகே சோ அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்புறம் இதுக்கு மீன் எடுக்கணும் அப்புறம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சோ அப்போ ஃபர்ஸ்ட் I ஸ்கொயர் அப்புறம் மீன் அப்புறம் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா you will end up with the answer I am straight away writing the answer
இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்ப நமக்கு I of t இருக்குது. I of t என்னது, I0 sin omega t. இப்போ இதை ஸ்கொயர் பண்றோம். I square of t ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், I0 ஸ்கொயர் sin ஸ்கொயர் omega t. அப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு மீன் ஆவரேஜ் வேல்யூ, இது டைம் வேரியிங் குவாண்டிட்டி. அப்ப டைம் வேரியிங் குவாண்டிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறோம், இது ஸ்கொயர், இது என்னது ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், மீன் வேல்யூ. மீன் என்னது ஆவரேஜ். அப்ப ஆவரேஜ் எப்படி வரும், டைம் வேரியிங் குவாண்டிட்டி இன்டகிரேஷன் டிவைடட் பை dt. வர்ற ஆன்சர் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா you will end up with the answer. So I am writing the final answer, that is I RMS is equal to I of t RMS is equal to I0 divided by root 2. இதான் ஆன்சர். Similarly V RMS, voltage RMS is equal to V0 divided by root 2. ஓகே, சோ இது என்னது, இது கான்ஸ்டன்ட், அதனால இங்க டைமை யூஸ் பண்ண மாட்டாங்க. IRMS is I0 by root 2, VRMS is V0 by root 2, where I0 and V0 are maximum value or peak current. RMS எல்லாமே என்னது, root mean square value. ஓகே, so this is very very important formula. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒண்ணே RMS வேல்யூ கொடுத்து பீக் கரண்ட் கேட்பாங்க, அல்லது பீக் கரண்ட் கொடுத்து RMS வேல்யூ கேட்பாங்க. சோ இத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ரூட் 2 ஓட வேல்யூ என்னது 1.41. சோ அத போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 0.707 I0. சிமிலர்லி இங்க என்ன ஆகும், 0.707 P0. ஆனா எக்ஸாமுக்கு ரெடிமேட் ஃபார்முலா இஸ் நெசசரி. சோ ஸ்ட்ரைட் அவே போடலாம், அங்க உட்கார்ந்து இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது. பீக் கரண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதோட இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we will get the answer. சிமிலர்லி இங்க நமக்கு ஃபைனல் ஆன்சர் எழுதிருந்தோம்ல, 2 I0 by 5 2 V0 by 5. ஸோ ரெடிமேட் ஆன்சர் என்னது, இது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 0.637 into I0. அப்ப இங்க என்ன இருக்கும், ஆவரேஜ் வேல்யூ என்ன ஆகும், 0.637 V0. ஓகே, இந்த வேல்யூ இது 2, இது 5. அப்ப பையோட வேல்யூ என்னது 3.14. நீங்க இது பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will end up with this formula. So this is all about AC and அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது, அதோட ஆவரேஜ் வேல்யூ எப்படி எடுக்கிறது, அதுதான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த RMS வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஆர் இந்த வோல்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால நீங்க எந்த நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் எல்லாமே என்னது, வீட்டுக்கு இன்புட்டா வர்றது மெயின்ல இருந்து நம்மளோட எலக்ட்ரிக் போஸ்ட்ல இருந்து வீட்டுக்கு வரல மீட்டர் பாக்ஸ் வரைக்கும், அது வரைக்கும் வர்றது என்னது ஏசி கரண்ட் தான் வரும். ஈவன் வெளியே வர்ற வரைக்கும் எல்லாமே இதுல தான் இருக்கும், ஏசி கரண்ட்ல தான் வரும். அண்ட் தென் நம்ம டிவிக்கு பவரை கொடுக்கும் போது அந்த ஏசி டிவிக்குள்ளே ஒரு சர்க்கியூட் இருக்கும், அது என்ன பண்ணும், ஏசி கரண்டை டிசி கரண்டா மாற்றும். நீங்க மொபைல்ல சார்ஜர் போடுறீங்க, அந்த சார்ஜருக்கு வரும்போது கரண்ட் எதுல இருக்கும், ஏசியில தான் இருக்கும். அந்த சார்ஜருக்குள்ள ஒரு சர்க்கியூட் இருக்கும், அது என்ன பண்ணும், ஏசியா டிசியா மாத்திரும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான். இப்போ நம்ம அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க, 220 வோல்டேஜ் 240 வோல்டேஜ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு இதுவும் எடுத்தாலும் ஏசி 220 வோல்டேஜ் 240 வோல்டேஜ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா இது எந்த வேல்யூ, நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, ஒன்னு ஆர்எம்எஸ் வேல்யூ இருக்கு, ஒன்னு பீக் வேல்யூ இருக்குது. இதுல எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா திஸ் இஸ் தி RMS value. What is this? This is VRMS only. VRMS. AC voltage, AC current ன்னு சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஜெனரல் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னா they are meaning the AC current, AC voltage, that is RMS value of the voltage, RMS value of the current. பீக் கரண்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிடுவாங்க, the peak current அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாம ஜென்ரலா ஏசி கரண்ட் ஏசி வோல்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா they are mentioning the RMS value of the current and voltage. ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். அண்ட் இந்த ஏசி சர்க்கியூட்ல ஃபுல்லாமே, இந்த ஏசி யூனிட்ல ஃபுல்லாமே ஒரு டேர்ம் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்கு பேர் என்னது, பேஸார் டயக்ராம். அப்போ அந்த பேஸார் டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த யூனிட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட கரண்ட் என்ன ஆகுது,
வேரி ஆகிட்டே இருக்குது. என்னோட கரண்ட் என்ன ஆகுது, வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இந்த இடத்துல கரண்டோட வேல்யூ என்ன, இந்த இடத்துல வேற, இந்த இடத்துல வேற. ஸோ இது எனக்கு வேரி ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் அ மெத்தட் through which I can find out the value of current at any given time. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இது phasor. Phasor is the technique to represent the time varying quantity. ஏதாவது ஒரு குவாண்டிட்டி வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா with respect to time, then இதுல ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைம் தெரிஞ்சதுன்னா அதோட வேல்யூவை ஈஸியா கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக்கை கொண்டு வர்றாங்க. அதுதான் என்னது, phasor. phase என்னது, ஆங்கிள். ஓகே ஃபைன். இப்போ இங்க பாருங்க, phasor. இப்போ என் கரண்ட்ல மேக்ஸிமம் கரண்ட் என்ன, இதுதான் என்னோட மேக்ஸிமம் கரண்ட். இதுதான் என்னோட மேக்ஸிமம் கரண்ட் I0. let us take a 5 ஆம்பியர். 5 ஆம்பியர் தான் என்னோட மேக்ஸிமம் கரண்ட். அப்போ நான் என்ன பண்ண போறேன், 5 ஆம்பியர் கரண்ட் லென்த்துக்கு ஒரு வெக்டாரை எடுக்க போறேன். ஓகே, சோ அப்போ I will treat this I0 as a vector. அந்த வெக்டார் என்னது, இது. சோ இதை நான் என்னன்னு சொல்றேன், I0 ன்னு சொல்றேன். இந்த I0 ஓட மேக்னிடியூட் என்னது, 5 ஆம்பியர். இந்த வெக்டாரை யூஸ் பண்ணி நான் இப்போ phasor டயகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஓகே, சோ அப்ப பாருங்க, 0 இருக்கும்போது என்னோட கரண்ட் என்னது, let us have a schedule, small simplest one. when time இது கரண்ட், டைம் 0வா இருக்கும்போது கரண்ட் என்னது, 0. டைம் t/2 இருக்கும்போது என்னோட கரண்ட் என்னது, 5 ஆம்பியர். சாரி, டைம் t/4 இருக்கும்போது இது t/2. t/2 இருக்கும்போது கரண்ட் என்னது, 0. and then இது என்னது, 3t/4. 3t/4 இருக்கும்போது கரண்ட் என்னது, -5. ஆமாவா இல்லையா? இது 0, இது t/2, அது t/4. அப்போ 0 t/4, 2 t/4, t/2 மாறிடும். அப்புறம் 3 t/4. ஓகே, சோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா இது என்னன்னு எழுதிக்கலாம், 2t/4. இது 0 t/4, 2t/4, 3t/4. இது என்னது, 4t/4. 4t/4 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 4t/4 என்ன ஆயிருது, 0 ஆயிருது இல்ல. என்னது, டைம் பீரியட், இது t ல வந்து. ஓகே, and 4t/4 கேன்சல் பண்ணீங்கன்னா என்னது, 4 கேன்சல் ஆகி t ஆயிடும். this is t. fine. அப்ப பாருங்க, I am going to use the vector I vector, I0 வெக்டரை யூஸ் பண்ண போறேன். என்னோட கரண்ட் 0வா இருக்கும் போது டைம் 0னா கரண்ட் 0. அதனால என்ன பண்றேன், this is my I0 vector. ஓகே, இதை என்ன பண்ண போறேன், I am going to rotate in the anti-clockwise direction. டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட தீட்டா இங்க மாறிக்கிட்டே இருக்கும். சோ அப்ப பாருங்க, இந்த வெக்டர் இங்க இருக்கும்போது இதோட டைம் என்னது, 0. ஓகே, and then இந்த வெக்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். this is going to rotate in this direction. இப்போ நம்மளோட வெக்டர் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுதான் நம்மளோட கரண்ட் I(t). அப்ப இங்க இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன, 0. இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மேல வந்துருச்சு. கொஞ்சம் மேல வரும்போது நம்மளோட கரண்டோட வேல்யூ என்ன, இதுதான் கரண்டோட வேல்யூ I(t). இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த வெக்டர் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் ஆகும், இங்க வரும். அப்ப இப்ப கரண்ட் என்னவா இருக்கும், இதுதான் நம்மளோட கரண்ட். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், அது கரெக்டா இங்கே வந்து, இங்க வந்துருச்சுன்னா இதுதான் கரண்ட். அப்ப இது என்னது, இது மேக்ஸிமம் கரண்ட். மேக்ஸிமம் கரண்ட் என்னது, 5 ஆம்பியர் இருக்கும். பாருங்க, இங்க இருக்கும்போது கரண்ட் 0, கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இங்க வரும்போது மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும், இது இங்க வரும்போது கரண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் இது என்ன ஆகும், இங்க வரும். இங்க வரும்போது கரண்ட் எங்க இருக்கும், now this will be our current. அப்புறம் இது கீழே வரும், இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இங்க வரும்போது நம்மளோட கரண்ட் என்னது, this is the current. and one point of timeல இது என்ன ஆயிரும், கரெக்டா இங்கே வந்து மேக்ஸிமம் வச்சு குறைஞ்சு எங்க வந்துருச்சு, 0க்கு வந்துருச்சு. அப்புறம் கரண்ட் என்னது, நெகட்டிவ்ல போகுது. இப்போ இது எங்க வரும், அடுத்த ரொட்டேஷன் இது எங்க இருக்கும்,
இங்க இருக்கும். இங்க இருக்கும்போது நம்மளோட கரண்ட் என்னவா இருக்கும்? கரண்ட் will be negative. And then இது இங்க ஃபுல்லா வந்துடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது ஃபுல்லா வந்துடும். அப்ப இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? -5 ஆம்பியரா இருக்கும். -5 ஆம்பியர். அப்புறம் குறைஞ்சு 0 வந்துடும். இப்படி குறைஞ்சு 0 இருக்கும். ஸோ இந்த ஒரு இதுவே போதும். ஒவ்வொரு இதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ the current is changing with time. That changing parameter is represented in terms of phasor diagram with the help of a vector. I0 is not actual vector. It is for the purpose of representing in phasor way. We are taking it as a vector. Otherwise, it is not an actual vector. So this is the phasor diagram. So phasor diagram na idudha. Okay. ஏன்னா இந்த யூனிட்ல ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். So try to understand this one. ஓகே. ஸோ அது புரியல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். புரிஞ்சதுன்னா நல்லது. புரியல அப்படின்னா லீவ் இட். ஓகே, டோன்ட் வரி டூ மச். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். பேசாருன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது எப்படி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். இதோட இந்த ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ தான் என்னது? கரண்ட். இங்க இருக்கும்போது இந்த ஆக்சிஸ் 0 கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லா இந்த ஆக்சிஸ் மேக்ஸிமம், அப்புறம் குறையும் போது இந்த ஆக்சிஸ்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நெகட்டிவ்ல கூடும், அப்புறம் நெகட்டிவ்ல குறைஞ்சி இது அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கரண்டோட வேல்யூவை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம இந்த ஏசி கரண்டை ரெசிஸ்டர் சர்க்யூட்ல அப்ளை பண்ண என்ன ஆகும், இண்டக்டர் சர்க்யூட்ல அப்ளை பண்ண என்ன ஆகும், கெப்பாசிட்டர் சர்க்யூட்ல அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் we will see some of the problems also. So இதுல இருந்தே ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கும். தட் இஸ் பீக் வேல்யூ கொடுத்துட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்பான், ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துட்டு பீக் வேல்யூ கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவை நம்ம யூடியூப் சேனலை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே ரெகுலராக வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.